தமிழ் தேசிய இனத்தினுடைய மிக பெரும் தலைவராக நீண்ட காலங்கள் தமிழர்களை வழிநடத்திய ஒரு உன்னதமான பெருந்தலைவரை இன்று தமிழ் தேசிய இனம் இழந்திருக்கிறது. அவருடைய மூப்பின் காரணமாக மரணம் நிகழ்ந்திருந்தாலும் கூட தமிழர்களுடைய விடுதலை பயணத்திலே 1960களுக்கு பிற்பாடு மிக பிரமாண்டமான பணிகளை ஆற்றிய ஒரு சிறந்த சட்டத்தரணியும் எதிர்க்கட்சி தலைவரும் எங்கள் கட்சியினுடைய பெருந்தலைவருமான சம்பந்தனையா அவர்களுடைய இழப்பு தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு காலத்தினுடைய பெரும் இழப்பாகவே கருதப்படுகிறது. அவருடைய அந்த இழப்பு நாளிலே அவருடைய எண்ணங்களையும் அவருடைய சிந்தனைகளையும் கருத்திலே கொண்டு அவர் விட்டு செல்லுகின்ற பயணத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து எங்கள் தமிழ் மக்களுக்கான தேசிய அபிலாஷைகளை தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை உரிமைகளை வென்றெடுப்பதற்கான நீண்ட பயணத்தில் எங்களுடைய கரங்களை ஒன்றாக இணைத்து பயணிப்பதே நாங்கள் அவருக்கு செய்கின்ற மிக பெரும் பணியாக மாறும். அதிலும் குறிப்பாக தென் தமிழீழ பிரதேசத்தில் உதித்த ஒரு மனிதனாக வடக்கையும் கிழக்கையும் இணைத்து அந்த வடகிழக்கு இணைப்புக்கு ஒரு மூல காரணமாக இருந்து தேசிய தலைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிக பெரும் தலைவரை எங்கள் தேசம் இழந்திருக்கிறது. அவருக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அஞ்சலி செலுத்துகிறோம். அதே நேரம் அவருடைய ஆத்மா சாந்தி பெறவும் குடும்பத்தினர் அமைதி பெறவும் வேண்டுவதோடு அவருடைய எண்ணங்களை நிறைவேற்ற நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடும் பலத்தோடும் பயணிப்போம். அதுதான் அவருக்கு செய்யும் சாந்தியாக அமையும் என கூறி நிறைவு செய்யும்.